சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், பிஸியா இருக்கேன். இந்த மாதம் ஃபுல்லா இந்துக்களுக்கு நிறைய பண்டிகை இப்போல இருக்குது. இப்பதான் வைகுண்ட ஏகாதசி போச்சு, பொங்கல் வரப்போகுது, சங்கராந்தி வரும். இது இல்லாமல் நார்த் இந்தியால மகா கும்பமேளா அப்படின்ட்டு வைக்கிறாங்க. அடிக்கடி கும்பமேளான்னு வைப்பாங்க. எங்க வைப்பாங்கன்னா இந்த நதியும் கடலும் சேர்ற இடத்துல வைப்பாங்க, அல்லது 2 நதி சேர்ற இடத்துல வைப்பாங்க. ஸோ கும்பம் அப்படின்னாலே இணைதல் தான். இவங்க கும்பம்னா கலசம்ட்டு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அதையும் நம்ம கும்பம்னு சொல்றதுனால. ஆனா அது இணைதல்னு அர்த்தம் அது. அப்ப 2ம் சங்கமிக்கிற இடத்துல ஒண்ணு கடலோட நதி சங்கமிக்கணும். அது கல்கத்தால ரொம்ப ஃபேமஸா பிரம்மபுத்திரா நதி கடல்ல கலக்கிற இடத்துல கொண்டாடுவாங்க. ரொம்ப ஃபேமஸா இருக்கும் அது. இது எதனால ஃபேமஸா இருக்குதுன்னா, இது ஆக்சுவலா 6 மாசத்துக்கு ஒரு தடவை அர்து கும்பு மேளான்னுவாங்க. அர்துனா பாதின்னு அர்த்தம். அடுத்தது கும்பு மேளா, அடுத்தது மகா கும்ப மேளா, 3 வைக்கிறாங்க. இதுல இந்த மகா கும்ப மேளா தான் பெருசு, பேரே அதான் மகா அப்படின்றது. அது 6 மாசத்துக்கு ஒரு தடவை அர்து கும்பு, 6 வருஷத்துக்கு ஒரு தடவை, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பமேளா. நம்ம கோயில் கும்பாபிஷேகமும் அப்படிதான் பண்றோம். ஆக்சுவலா இதோடைய அர்த்தம் தான், 2மே ஒரே அர்த்தம் தான், அது அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது மகா கும்பமேளா, இது 144 வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தன் 2வது இதை பார்க்க முடியாது இப்போதைக்கு, இல்லையா? சோ அதனால இது ரொம்ப ஃபேமஸா இருக்குது. ஒரு 40 கோடி பக்தர்கள் எதிர்பார்க்கப்படுறாங்க அங்க வர்றதுக்கு. ஒரு 4000 ஏக்கர் நிலத்துல அதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. நிறைய டென்ட், கழிவறைகள் மட்டுமே 1.5 லட்சம் கழிவறைகள். ஸோ இது திட்டத்திட்ட ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, இது முஸ்லிம்களுக்கு எப்படி புனித ஹஜ் யாத்திரையோ அந்த மாதிரி ஒரு யாத்திரை இது. அங்கேயும் இதே மாதிரி டென்ட் போடுவாங்க. இங்கேயும் நிறைய டென்ட் போட்டிருக்கிறாங்க. அரசாங்கம் 5000 கோடி ரூபாய்க்கு மேல இதுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இதுக்கான ஏற்பாடு, தங்குற இடம், கடைகள், பாதுகாப்புக்காக இந்த ட்ரோன் ஏஐ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதாவது அந்த கேமரா, சிசிடிவி கேமராவே 23,000 சிசிடிவி கேமரா பாருங்க. ஸோ இது 13ஆம் தேதியில இருந்து கொண்டாடப்படுது, 45 நாட்களுக்கு. அதாவது நம்ம பொங்கலுக்கு முன்னாடி நாள்ல இருந்து, போகியில இருந்து 45 நாள். ஸோ 13 ஜனவரியில இருந்து 26 பிப்ரவரி வரைக்கும் இங்க கொண்டாட்டம் இருக்கும். இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா, நம்ம கும்பகோணத்துல கும்பகோணம் மகாமகத்துடைய ஒரு பெரிய அளவுல நடக்கிறது தான். அதே விஷயம்தான். அதுல போய் குளிச்சா முக்தி அடையலாம், மோட்சம் அடையலாம், பிறவா நிலை அடையலாம் அப்படின்ற அதே நம்பிக்கை தான். ஸோ இதை ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் அவர்கள் பேசும் பொழுது, இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்து மதத்துல மட்டும்தான், இந்தியாவில மட்டும்தான் கடவுளை உருவாக்கியது மனிதர்கள்னு தெரிஞ்சிருக்கிறாங்களாம். அவர் எதுக்கு லிங்கத்தை வைக்கிறாரு, எதுக்கு சங்கர் படத்தை வைக்கிறாருன்னு தெரியல. கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப அதை வைக்காமலே இருக்க வேண்டியது தானே, இல்லையா? சரி, அப்ப முக்திக்காக தான் மனிதர்கள் போனாங்களே தவிர கடவுளை தேடி போகல. சோ அது எப்படி சயின்டிபிக்கா எடுத்துட்டு வர்றாரு பாருங்க. மனித உடம்புல 72% தண்ணியும், அதனால அந்த 2 தண்ணி சேர்ற இடத்துல, அந்த நதி சேர்ற இடத்துல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமோ, அதனால போறாங்களாம். சோ அதனால பிறவா நிலை அதை அடையிறது தான் இங்க லட்சியமே தவிர கடவுளை அடையிறது லட்சியம் கிடையாது இந்து மதத்துல அப்படின்ட்டு அவர் சொல்றார். சோ இதை நாம சொன்னா, நாம இந்து மதத்துக்கு எதிராக பேசுறோமா, அவரு இந்து மதத்துக்கு ஆதரவா பேசுறாராம். கடவுளே இல்லைன்றதான் அவர் சொல்றதுடைய வாதமே. சரி, ஓகே. இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலாம். இந்த ஃபங்க்ஷன் முதல்ல
சாதுக்கள் தான் போய் அந்த தண்ணியில மூழ்குவாங்க. நாக சாதுக்கள்னு நிறைய அவங்க வெரைட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மூழ்கி குளித்த பிறகுதான் மற்றவர்கள் போய் குளிப்பாங்க. பக்தர்கள் போய் குளிப்பாங்க. சோ நரேந்திர மோடி அவர்கள் கூட, பிரதமர் மோடி அவர்களும் வராங்க. பிரசிடென்ட் எல்லாருமே வராங்க போல இருக்குது அங்க. 10,000 துப்புரவு பணியாளர்களும் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. பாதுகாப்புக்காக நிறைய இடங்கள்ல ஏடிஎம் மிஷின் வைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. அதாவது உலகத்திலேயே இத்தனை கோடி ஆத்மாக்கள் ஒன்றாக சேர்ற இடம் அந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவின் மக்கள் தொகையில கால்வாசி அப்படியே அங்க போற மாதிரி. ரஷ்யாவை விட அதிகம். அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து வேற எங்கேயுமே கிடையாது. ஸோ இதுல பொருளாதார ரீதியாகவும் லாபம் இருக்குது. ஒரு கலாச்சார ரீதியாகவும் அங்கேதான் ராமர் கோயில், அயோத்தியா பக்கத்துல ராமர் கோயில் இருக்கு. ஒரு 4-5 ஃபேமஸான கோயில் இருக்கு. ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டாலே அந்த ஸ்டேட்ல இருக்கிற மற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போவாங்க இல்லையா? ஸோ இதனால எல்லாம் ஈர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு பின்னாடி உள்ள அந்த ஆன்மீக கதை என்ன? ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும், எந்த மதமா இருந்தாலும். என்ன கதை அப்படின்னா, இந்து மதத்துடைய பல கதைகளுடைய தொடக்க புள்ளி பாத்தீங்கன்னா, அந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறது தான். அந்த பார்க்கடலை கடையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தடவை இந்திரன் வந்து யானை மேல வர்றான். நல்ல வசதியா அப்படியே வரும் பொழுது, துர்வாச முனிவர் தவம் செய்து ஒரு மாலையை பெறுகிறார். அதை இந்திரனுக்கு பரிசு கொடுக்கணும்ட்டு வர்றார். இவரு யானை மேல வர்றார். அந்த யானை அந்த மாலையை தூக்கி கடாசிடுது. அப்ப கோபம் வந்துடுது. துர்வாசர் கோபத்துக்கு ஃபேமஸ் ஆனவர். அது தூக்கி போட்டு காலில் மெரிச்சிடுது. உடனே டென்ஷன் ஆகி, நீ அந்த அகங்காரத்துல தானே ஆடுற, உன்னுடைய தேவர் இனமே அனைத்தையும் இழக்கணும் அப்படின்னு உடனே அவ்வளவுதான், ராஜ்யம் இழந்துருவாங்க. இது ஆக்சுவலா பைபிள்லயும் இதேதான் கதை. லூசிஃபரும் ஒரு தேவதையா இருப்பான். அகங்காரம், நான் எது கடவுளை வணங்கணும், நானே தானே கடவுளுக்கு ஈக்குவலா இருக்கிறேன்னு நினைச்ச உடனே கடவுள் துரத்திட்டாருன்னு வரும். அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. அப்ப எல்லாத்தையும் இழந்த உடனே விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. அவர் சொல்றாரு, இது மாதிரி பார்க்கடலை கடைங்க, கலசம் இது அமிர்தம் கிடைக்கும், அந்த அமிர்தத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாகாவரம் பெறுவீர்கள், அப்ப நீங்க வென்றுடலாம் அவங்கள. ராஜ்யத்தெல்லாம் அவங்க அபகரிச்சுக்கிறாங்க அசுரர்கள். இதை தெரிஞ்ச உடனே சோ அவங்க கிட்ட இருந்து நீங்க வென்றுடலாம். ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இழந்துடுவீங்கன்னு தான் வரும். அசுரர்களை எடுத்துக்கிட்டாங்கன்னு கூட வராது. ஆனா அந்த இத கடையிறது வந்து ஒரு மலையையே மத்தாக்கி, ஒரு பாம்பை வந்து கயிறாக்கி கடைவாங்க. ஆனா இந்த பலம் வந்து தேவர்களுக்கு மட்டும் பத்தாது, அசுரர்களுடைய துணையும் தேவை. ஆனா அவங்களுக்கு கூப்பிடுங்க, கூப்பிட்டு உங்களுக்கு பாதி எங்களுக்கு பாதி எடுத்துக்கலான்ட்டு கடைவாங்க. கடைஞ்ச உடனே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் முக்கியமான விஷயமே அந்த சாகாவரம் தான். இது அவங்களுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? சும்மாவே அசுரர்கள் ஆடுவாங்களே, அவங்க குடிக்க கூடாது அப்படின்ட்டு இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதை பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு பிரச்சனை வருது. வந்த உடனே இந்திரனுடைய மகன் வந்து ஜெயந்த்ன்றவன் அதை எடுத்துட்டு போறான். சோ இது இன்னொரு கதையில ஒரு கருடனாக பறந்து போற மாதிரி காட்டுவாங்க. அந்த அந்த கலசம் வரும். அதை கடையும் போது நிறைய வரும். மகாலட்சுமி வருவாங்க, நிறைய கல்ப விருட்சம் வரும், காமதேனு வரும், அதே மாதிரி மருத்துவத்துக்கு ஒரு ஃபேமஸான ஒருத்தர் அவர் வருவாரு, எல்லாமே வரும். என்னது, நான் மூலிகைன்னு நினைச்சிட்டேன். அந்த சஞ்சீவினி மூலிகை, சஞ்சீவினி மூலிகை இல்ல, தனஞ்சயன் ஏதோ ஒண்ணு. சோ அதெல்லாம் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கலசம் வந்த உடனே, இத பகிர்றதுல பிரச்சனை வந்த உடனே ஜெயந்த் எடுத்துட்டு ஓடுறோம். அப்ப ஒரு சில இடங்கள்ல கருடனாக வந்து எடுத்துட்டு போற மாதிரி காட்டுவாங்க. அப்ப வேகமா பறந்து போகும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு துளி விழும் இல்லையா? அப்ப அது விழுந்த 4 இடங்கள் தான் இந்த கும்பாபிஷேகம் நடக்கிற இடங்கள். மாத்தி மாத்தி 4 இடத்துலயும் ஒரே நேரத்துல நடக்காது. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இடத்துல நடக்கும் இந்த கும்பாபிஷேகம். சோ அந்த 4 இடங்கள் என்னென்ன அப்படின்னா, நாசிக், உஜ்ஜைன், பிரயாக்ராஜ், அதுலதான் இப்ப நடக்குது. அடுத்தது ஹரித்வார். சோ இது எல்லாமே வந்து நதி ஓடுற இடம்.
இதுல பிரயாகராஜ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, அங்கதான் 3 முக்கிய நதிகள் சங்கமிக்குது. கங்கை, யமுனை, சரஸ்வதி. திரிவேணி சங்கமம்னு அததான் சொல்லுவோம். குறிப்பாக 2 நதி சங்கமிக்கும். சரஸ்வதி வந்து அந்த இடத்துல சங்கமிக்கிற இடத்துல உள்ள இருந்து வரா மாரி இருக்கும். சோ அது வந்து மறைமுகமாக ஓடுற நதின்னுவாங்க. இப்ப ராஜஸ்தான்ல சும்மா கொஞ்சம் ஒரு 2, 3 அடி நோண்டுனோனே பயங்கரமா தண்ணி பீச்சிட்டு அடிக்குதாம். பாலைவனத்துல. எல்லாரும் இதுதான் கங்கை அப்படின்ட்டு அது ஒரு ஃபேமஸா போயிட்டு இருக்கு. சரி. இப்ப இந்த 4 இடங்கள்ல அந்த துளி வந்ததுனால, அந்த இத கடையிறதுக்கு 12 நாள் ஆச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இன்னொன்னு இந்த ஜெயந்த் வந்து இந்த அசுரர்கள் கிட்ட இருந்து எடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு 12 நாள் ஆச்சு அப்படின்ட்டு. சோ தேவர்களுடைய கணக்குப்படி நம்முடைய 1 வருஷம் அவங்களுக்கு 1 நாள். இப்ப 12 நாள்னா இங்க 12 வருஷம். அப்ப 12 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ 45 நாள் வந்து அந்த நதியில் வந்து அந்த அமிர்தம் இருக்கும். அங்க மூழ்கிட்டு வந்துட்டா இவங்களுடைய பாவம் எல்லாம் போயிடும். அப்படியே ரிலாக்ஸா ஃபீல் ஆகும். அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ அதுக்கு நீங்க அவசியம் போங்க அப்படின்னு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கூட சொல்லியிருப்பார். சோ இது இது கடவுள் சம்பந்தப்பட்டது கிடையாதுன்றார். சோ ஏதோ ஒண்ணு. ஏன்னா இதனால அவரு கடவுள் நம்பிக்கை இல்லன்னு நம்ம சொல்லிட முடியாது. அது ஒரு யுக்தியாக பயன்படுத்துறாருன்னு நான் நினைக்கிறேன். மற்ற மதத்தினரும் வர வைக்கிறதுக்கு. இல்ல இது இந்து மதம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்படிங்கிறது அது ஒரு யுக்தியாக கூட இருக்கலாம். சரி. ஆ இப்ப நம்ம இதுல என்ன ஞானம் இருக்குது? ரகசியம் இருக்குது? அப்படிங்கிறத தான் நாம பார்க்க போறோம். என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா, ஆ தேவர்கள் வந்து யாருன்னா சொர்க்கத்தில் வசிப்பவர்கள். அசுரர்கள் யாருன்னா நரகத்தில் வசிப்பவர்கள். சோ அடிக்கடி 2 பேருக்கும் சண்டை வரும். ஆ சண்டை வந்து அசுரர்கள் தான் ஜெயிப்பாங்க. ஜெயிச்சு அதாவது அந்த சொர்க்கத்தை இவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டு வந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிவன் கிட்ட போய் சரண்டர் ஆயிடுவாங்க. அப்புறம் சிவன் வந்து யாரையாவது அனுப்பி ஒண்ணு விஷ்ணு அனுப்புவாரு. இல்லாட்டினா முருகன் அது மாதிரி யாரையாவது அனுப்பி சண்டை போட்டு மீட்டு கொடுப்பார். எல்லா இந்து கதையும் இதேதான் திரும்ப திரும்ப வரும். அசுரன் பேரு மாறும். மீட்கக்கூடிய அந்த தேவர்களுடைய பேர் மாறும். அவ்வளவுதான். கதை ஒன்னே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்ப திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. பைபிள்லயுமே அதே மாதிரி நிறைய கதை ரிப்பீட் ஆகும். பேர் மட்டும் மாறும். ரிப்பீட் ஆகுதுனால அதுல பெரிய ரகசியம் இருக்கும். அது என்னன்னு நம்ம பார்க்கணும். சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தேவர்கள் குறிப்பாக இந்த கதையில வந்து இந்திரனுக்கு வந்து அந்த ஒரு அகங்காரத்தினால இழக்கிறான். சாபம் விடுறது வேற விஷயம் இல்லையா? நம்ம அகங்காரத்துல ஆடுனா கண்டிப்பா நமக்கு சாபம் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம யார்கிட்ட அகங்காரத்தை காட்டுறோமோ அவங்களுடைய சாபம் வரதான் செய்யும். மற்றபடி தனிப்பட்ட ஒருத்தர் கொடுத்தாருன்னு அப்படி கிடையாது. அது சும்மா கதைப்படி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நிஜத்துல அந்த மாதிரி எக்ஸாக்டா நடந்த கதை கிடையாது அது. இது 5000 வருட காலச்சக்கரத்தின் கதை. சொர்க்கமாக 2500 வருடம் இருந்த இதே பாரத பூமி அடுத்த 2500 வருடம் நரகமாகுது. கடைசி 100 வருடம் சிவபெருமான் அவருடைய இருப்பிடமாகிய பரந்தாமத்தை விட்டு பூமிக்கு வரார். ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த பூமி சொர்க்கமாக தான் ஆதியில் இருந்தது. அங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற விஷம் இல்லவே இல்லை உங்களுக்குள்ள. அதனால பரிசுத்தமாக இருந்தீங்க. உங்களுடைய பார்வையில் அந்த தூய்மை, வார்த்தையில் இனிமை, மனதில் எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்ற சுபமான உள்ளுணர்வு, இதுதான் இயல்பாகவே இருந்தது எல்லாருக்கும் எப்பவுமே 2500 வருடத்துக்கு. அதனால அந்த சொர்க்கம் சொர்க்கமாகவே இருந்தது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை, சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும். எந்த விதமான துக்கமும் எந்த ஜீவராசியும் இன்னொன்னுக்கு கொடுக்காது. எல்லா ஜீவராசியும் தாவரத்தை தான் சாப்பிடும். இது பைபிள்லயே இருக்குது. பைபிள் குரான்லயே இது இருக்குது. சோ அப்படி இருந்த சொர்க்கம் எப்படி நரகமாகுதுன்னா, இந்த கதையில சொன்ன மாதிரி அகங்காரம் வருதுன்றாங்க இல்லையா? அப்படி மனிதனுக்கு வர ஆரம்பிக்குது. அகங்காரம் மட்டும் இல்ல, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் 5 விகாரங்கள் வர ஆரம்பிக்குது. அது எப்படி முதல் 2500 வருஷம் வரல அப்படிங்கறத நீங்க இப்ப தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்ப அகங்காரம், காமம், கோபம் வந்துச்சோ அப்ப இந்த சொர்க்கம் எல்லாத்தையும் இழக்கிறோம். அழகு ரொம்ப அழகா இருப்போம் அங்க. அழகு, ஆரோக்கியம், செல்வம் எல்லாத்தையும் இழந்துட்டோம். வேற யாரும் இல்ல, நாம தான். அங்க அப்படி இருந்தவங்க தான் மறுஜென்மம் எடுத்து எடுத்து அனைத்தையும் இழந்துட்டோம். ஒரு ஆத்மா ஆரம்பத்துல இருந்து இங்க 84 பிறவி எடுக்கும் பொழுது வர அந்த டிராவல் தான் அங்க ஒரே கதையா முடிச்சிட்டாங்க. ஒரே இந்திரன் இப்படி இருந்தான்.
அகங்காரம் வந்துச்சு, இழந்துட்டான், மீண்டும் அடையறான். இது ஒரு ஆத்மாவுடைய கதை. ஒரு 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 வாழ்க்கை கதை கிடையாது. ஏன்னா 84 ஜென்மம் எடுக்கும். அப்ப ஆத்மா சொர்க்கத்தில் ஆனந்தமாக இருந்தது. எப்ப அகங்காரம் இதெல்லாம் வருதோ, அப்ப அதை இழக்கிறோம். இழந்து இழந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்ப இப்ப பார்க்கிறோம் இல்லையா? உலகம் எப்படி இருக்குது? ஜாதியினால அடிச்சுக்கிறாங்க, மதத்தினால அடிச்சுக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அ நாடுகள் ஒண்ணு மிரட்டிட்டு இருக்குது. இயற்கை சீற்றமும் பாடப்படுத்துது. எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். நோய்கள் வருது. இந்த நேரத்துல கடவுள் வந்து சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ரகசியத்தை சொல்றாரு. இப்படி இருந்ததை இப்படி இழந்துட்டீங்க. ஏன் இழந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எதனால இழந்தீங்களோ அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா, மீண்டும் அதை அடைவீங்க. இப்ப உதாரணத்துக்கு தண்ணி அடிச்சு ஒருத்தன் எல்லாத்தையும் இழந்துட்டான்னா, தண்ணி அடிக்கிறத விட்டுட்டா அனைத்தையும் பெறுவானா? பெறமாட்டான். இழந்தது இழந்ததுதான். வேணா இனிமேல்ட்டு சம்பாதிக்கலாம். ஆனா இங்க கடவுள் என்ன சொல்றார்னா, எதனால இழந்தியோ நீ அதை விட்டாலே உனக்கு அது மீண்டும் வந்துடும்ன்றார். இது எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லையா? வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. எதனால இழந்தீங்களோ அதை விட்டுடணும். அது என்னன்னா, கடவுள் சொல்றாரு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம். ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவன்தான் எல்லாருக்குள்ளயும் இப்ப இருக்கிறான். வெளியில 10 தலையை தூக்கிட்டு எவனும் கிடையாது. அவனதான் சாத்தான் அல்லது வேற வேற அசுரர்கள் பேர் சொல்லி சொல்றதெல்லாம். இப்ப அது நமக்குள்ள வந்துடுச்சு. அதை எப்படி வெல்றது? எப்படி சொர்க்கத்தில் அப்படி வென்றார்கள்? ஏன்னா அங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க ஆண்களும், பெண்களும். அவங்களுக்கு முன்னாடி நம்மலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது, அவங்களுக்குள்ள எப்படி காமம் இல்லாம இருந்துச்சு? குழந்தை கூட நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது, மனைவி அதாவது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது, மனைவி கர்ப்பம் ஆவலே தவிர, காமம் கிடையாது. நிச்சயம் பார்க்க கூட மாட்டாங்க. குழந்தைகளை விட பரிசுத்தமா இருப்பாங்க. அது எப்படி சாத்தியமாச்சு? அப்படிங்கிற ரகசியத்தை சொல்றார். என்னன்னா, அங்க உடலின் பக்கம் கவனம் போகாது. இந்த உடலை இயக்குறது நம்ம உயிர். அது புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அததான் ஆத்மான்னு சொல்றோம். அதனாலதான் அங்க பொட்டு வைக்கிறோம். சோ அப்படி ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுதுன்ற கவனம் எப்பவுமே இருக்கும். ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. அழியக்கூடிய உடலின் பக்கம் போகாது. அழிவற்ற ஆத்மாவின் பக்கம் தான் கவனம் எப்பவுமே இருக்கும். இதனால சதா ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஒரு முழுமை நிலைன்றது ஆத்ம உணர்விலேயே நிலை பெறுவதுதான். அது அது முழுமையா இருந்தா, முழுமையா இருக்கிறதுக்கு தேவையான எல்லாம் உங்களை தேடித்தானா வந்துடும். ஆனா 2500 வருடம் கழிச்சு என்ன ஆயிடுது? செல்போன் சார்ஜ் போற மாதிரி ஆத்மாவுடைய சக்தி குறைய குறைய கவனம் வெளியில போயிடுது. வெளி உலகத்துல மயங்குறோம். ஆத்மான்றதை மறந்துடுறோம். அதுக்கு பதிலா அங்க பொட்டை மட்டும் வச்சுட்டோம். இப்ப அப்பதான் என்ன ஆகுது? உடல்ன்ற உணர்வு வந்துடுது. அப்ப புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். காம, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மை அடிமையாக்கிடுச்சு. இப்ப இதை நீங்க அழிக்கணும்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால தான் எல்லாத்தையும் இழக்கிறோம். இதன் வசப்பட்டு தான். இப்ப இதை வெல்லணும் நீங்க. அப்ப உடம்புன்றத நினைத்தாலே இது இருக்கும். உடம்பின் பக்கம் பார்வை போனாலே இது இருக்கும். அப்ப அதுல இருந்து நீங்க விடுபடணும்னா, மறுபடியும் புருவ மத்தியில ஆத்மாவை மட்டும் பாருங்கள். உங்கள ஆத்மான்னு உணர்ந்து பிறரை பார்த்தாலும் ஆத்மான்னு பாருங்க. அந்த ஆத்மாவுக்குத்தான் நான் அப்பான்னு கடவுள் சொல்றேன். யார் அந்த கடவுள்? சிவபெருமான். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு மற்ற மதத்தினர் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான் எல்லாருக்குமே. அவரு கடைசி 100 வருடம் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஒரு வயோதிகர் உடல்ல வந்து கொடுக்கிறார். இந்த கடவுள் தான் ஞானத்தின் கடல் அல்லது ஞானத்தின் சூரியன். சூரியன் சுயம்பாகவே ஒளியை கொடுக்கக்கூடியது. நிலாதான் வாங்கி கொடுக்கக்கூடியது இல்லையா? அப்ப சுயமாகவே இந்த ஞானத்தை கொடுப்பவர் கடவுள். அவர் எந்த வேதத்தையும் படிக்கல. அவர் கொடுக்கிற ஞானத்தை வைத்துதான் பிற்காலத்தில் வேதங்களே வெளிப்படுது. கொஞ்சம் கொஞ்சம் தெளிக்கப்பட்டிருக்கும் அது. அப்ப அவரை கடலோடவும் ஒப்பிடலாம். கடல்ல நீங்க எவ்வளவு தண்ணி எடுத்தாலும் அது ஒண்ணும் காய போறது கிடையாது இல்லையா? அந்த மாதிரி இறைவன் ஞான கடலாக இருக்கிறார். கடல்ல இருந்து காற்றின் மூலமாக தண்ணீர் கவர்ந்து மேகமாகி அது நிலத்துல வந்து மழை பொழிஞ்சு அதுல இருந்து நதி வருது. அப்ப இறைவன் கிட்ட இருந்து இந்த ஞானத்தை எடுத்து இதை மற்றவர்களுக்கு கொடுக்கிற மேகம்னும் சொல்லலாம், நதினும் சொல்லலாம். நம்மளதான். இது ஞான நதி மற்றும் ஞான கடல் பற்றிய விஷயம். ஸ்தூல நதி கிடையாது. தண்ணி நதி கிடையாது. ஆனா பேரே ஞான கங்கைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் அந்த தண்ணியில போய் மூழ்கிட்டு வந்துருவாங்க. இப்ப ஞானன்றது வேற ஒண்ணுன்னு தெரியல. கிறிஸ்தவ மதத்துல ஞான ஸ்நானம் தண்ணியில முக்கி எடுப்பாங்க.
இப்ப ஞானம்னா என்ன அப்ப? இல்லையா? கடவுள் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க படித்த அத்தனை வேதங்களும் எந்த மதத்து வேதமா இருந்தாலும், அது பக்தியே. அது ஞானம் கிடையாது. அது மனிதர்களாக கடவுளை அடைய முடியும்னு நெனச்சு எழுதின வழிகள். நீங்க பக்தி பண்றதும் கூட. மெக்காவுக்கு போறது, கும்பமேளாவுக்கு போறது, சபரிமலைக்கு போறது எல்லாமே பக்தி தான். அங்க போனா எப்படி நீங்க முக்தி அடைய முடியும்? முக்தினா என்ன? விடுதலை. இதையும் ஈஷா யோக ஜக்கி வாசுதேவா அவர்கள் சொல்றாங்க. முக்தினா விடுதலை அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே. விடுதலை அடையறது தான் லட்சியம். உடம்ப விட்டு வெளில போணும். எங்க போகும்? அது தொடர்றது கிடையாது. இந்த முக்தினா விடுதலைன்றதே நம்ம வீடியோவ பார்த்து கத்துக்கிட்டாரோ என்னவோ தெரியல. இல்லையா? சரி, ஓகே. அப்ப அ எது போகும்? அதையும் சொல்லல. உடம்ப விட்டு போகணும். எது போகும்? அது சொல்லணும் இல்லையா? அத கடவுள் சொல்றாரு. நட்சத்திரம் மாரி இருக்குது ஆத்மா. கடவுளும் அப்படிதான் இருக்கிறாரு. சோ உங்கள ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவர் இருக்கிற இடம் செம்பொன் நிறமான ஒளி உலகம். அங்கிருந்து தான் ஆத்மா வந்துச்சு. உலகம் அழியும் போதும் உடலை விட்டு மீண்டும் அங்கதான் போகும். ஆனா அங்கேயே இருக்காது. மீண்டும் இந்த பூமி சொர்க்கமாகி மீண்டும் பிறக்கும். இப்படி 5000 வருடத்திற்கு ஒரு முறை இந்த பூமி நரகமாகும்போது மீண்டும் சொர்க்கமாக்குற வேலைய கடவுள் பண்றதுடைய நினைவாக அங்க 144 வருஷத்துக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகம் கொண்டாடுறாங்க. கடலும் நதியும் சந்திக்கிற இடம். அங்க 3 நதி சந்திக்கிறது அப்படின்னு போட்டுட்டாங்க. பட் மெயினா கடலும் நதியும் சந்திக்கிற இடத்துல ரொம்ப பயங்கரமா நடக்கும் கும்பமேளா. கல்கத்தால நடக்கும் அது. பிரம்மபுத்திரா நதி கலக்கிற இடத்துல. சோ அப்ப அந்த நதியில கடல் கலக்கிறது வருஷம் ஃபுல்லா கலக்கதான் போகுது. அங்க எதுவும் நடந்துட போறது கிடையாது. அதிக வெள்ளம் வந்தா மக்களுக்கு தான் பாதிப்பு வரும். ஆனால் ஞான கடல் கடவுளும், ஞான நதி நாம அவருடைய குழந்தைகளும் சந்திக்கிறதுல தான் மகத்துவம். ஏன்னா முக்தி அடைவதற்கான ஞானம் மட்டும் கிடையாது. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எப்படியா இருந்தாலும் உலகம் அழியும் போது எல்லாரும் உடம்ப விட்டு வெளில வந்துடணும். பட் மேல போறதுக்கான வழி வந்து கடவுள் எப்படியாவது எல்லாருக்கும் குடுத்துதான் ஆகணும். ஆனா அது பெரிய விஷயம் கிடையாது. அதுவே பெரிய விஷயம் தான் மத்தவங்களுக்கு. ஆனா பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சொர்க்கத்துக்கு வர்றது. அதுதான் ஜீவன் முக்தின்னு சொல்றது. முக்தினா விடுதலை. ஜீவன் முக்தினா உடம்புல இருந்துகிட்டே ஃப்ரீயா உடல் இல்லாத உணர்வுலயே இருக்கிறது. ஒளியாகவே தன்னை உணர்ந்துகிட்டு இருக்கிறது. அதுதான் சொர்க்கத்துல அப்படி இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு எல்லாம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல மூழ்கி இருக்கிறாங்க. அதனாலதான் இத்தனை கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது. சோ அப்ப அதுல இருந்து விடுபடணும்னா இறைவன் நினைவுல இறைவனும் நட்சத்திரம் மாதிரிதான் இருக்கார். அவரையே மனக்கண்ணால பார்த்துட்டு இருக்கணும். யாரை பார்த்து பேசினாலும் உங்க புத்தியில கடவுள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். நீங்க முயற்சி பண்ணணும். ஆத்மா நினைக்கணும் அந்த சிவனுடைய குழந்தைகிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின் போது எப்படி காமம் வரும்? ஏன்னா காமம் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய எதிரின்றார். சோ என் அப்பாவுடைய குழந்தை எனக்கு தங்கச்சி இல்ல தம்பி இல்ல சகோதரர் சகோதரி அவ்வளவுதான். இந்த உணர்வுல நீங்க எடுத்துட்டு வரணும்ன்ற. சோ இதுதான் 3வது கண் திறக்கிறதுன்றது. ஞானம்ங்கிற 3வது கண்ணை கொடுக்கிறார். இது தெரியாம எல்லாம் ஏதோ ஒரு காட்சி கிடைச்சிச்சுன்னா 3வது கண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இப்ப இதுதான் மிகப்பெரிய திருவிழா இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த கடைசி 100 வருடம் இறைவனும் குழந்தைகளும் சந்திக்கிறோம். அதுதான் சங்கமம்னு சொல்றது. இன்னொரு சங்கமமும் இருக்குது. என்னன்னா இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம்னு சொல்லுவோம். சொர்க்கத்துல இருந்து நரகத்தின் இறுதி வரைக்கும். முடிஞ்ச உடனே உலகம் அழிஞ்சு மீண்டும் சொர்க்கமாகும். ஒவ்வொரு கல்பத்திலும் என்ன நடக்குதோ அதேதான் திரும்ப திரும்ப நடக்கும். ஈஸியா புரிஞ்சுக்கணும். 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தான் இப்பவும் பார்ப்பீங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இதே தான் நடக்கும். இதே நேரத்தில். அப்ப ஆ இந்த ஒரு கல்பம் முடியுது இல்லையா? அடுத்து வேற ஒரு கல்பம் வரப்போகுது. இது 2த்துக்கும் இடைப்பட்ட யுகம்ன்றதுனாலயும் இத சங்கம யுகம்னு சொல்லுவோம். 2 யுகங்கள் சந்திக்கிறது. இப்படி ஒரு யுகம் இருக்குதுன்னா எந்த சாஸ்திரத்திலயும் கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்ப நடக்கிறது கலியுகம். கலியுகம் தான் நடக்குது. ஆனா இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு மட்டும் இது சங்கம யுகம். உலகத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு ஏன்னா இப்ப சொர்க்கத்துக்கு நாம போயிட்டு இருக்கோம்னா அந்த குணம் வரணும். சொர்க்கத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் இருந்தார்களோ அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிடுறோம். அவ்வளவு பரிசுத்தமா இருந்தாங்கன்ட்டு. அதே மாதிரி நீங்க மாறணும். அதற்கு இறைவன் நினைவிலே இருந்துட்டு, இறைவன் கொடுக்கிற ஞானத்தை மட்டுமே கேட்டுக்கிட்டு, சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் 24 மணி நேரம். மற்றபடி நீங்க குடும்பத்துல இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ண தான் போறீங்க. மைண்ட் மட்டும் இறைவனுடைய விஷயத்திலே பிஸியா இருக்கணும்.
இதுக்கு நீங்க இந்த கோயில், அந்த கோயிலு, சர்ச்சு, மசூதி, கும்பமேளா, கைலாயம், மெக்கா எங்கேயும் போகல. எல்லாத்துல இருந்தும் விடுவிச்சுட்டார். இதான் ஞானம். பக்தி அலையிறது. அங்க போய் எவ்வளவு கஷ்டப்படணும். பல பேர் காணாம போயிடுவாங்களாம். ஆயிரக்கணக்குல காணாம போயிடுவாங்க. பின்ன அப்புறம் கோடி கணக்குல வந்தாங்கன்னா எப்படி டக் டக்குன்னு காணாம போயிடுவாங்கல்ல. அதுவும் தண்ணி வேற. உலகில மூழ்கி இறந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கஷ்டமெல்லாம் நீங்க பட தேவையில்ல. இல்லையா? அங்க போனதுக்கு அப்புறம் சாப்பாடு ஃப்ரீ கிடைக்கும். பட் அங்க போறதுக்கு அங்க போய் 45 நாள் தங்குறான்னா, இங்க வேலைய விட்டுட்டு போணுமே. அந்த காசு நஷ்டம் தானே. சோ இதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க பாட்டுக்கு இறைவன் நினைவிலே இருங்க. ஆத்மாவுக்கு சேமிப்பு ஆகிக்கிட்டே இருக்கும். சொர்க்கத்திற்கு தேவையானதெல்லாம் ஆத்மா தூய்மையாக சேமிப்பு ஆகுது. அதான் சொல்றாரு இல்லையா? தூய்மையாயிட்டா எல்லாமே வந்துடும். மீண்டும் உன்னை தேடி. அழுக்கானதுனால போயிடுது. சோ அதுல ஒரு அழுக்கு தான் அகங்காரம். அந்த இந்திரனுக்கு வந்துடுச்சு. அதனால ராஜ்யத்தை இழந்துடுறான். ஒரு செகண்ட்ல நடக்கிற விஷயம் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிற விஷயம் அது. ஆனா ஒரு செகண்ட்ல அத அடையிறோம். 100 வருடம் ஆகுது. பட் இருந்தாலும் 5000 வருடத்துக்கு ஒப்பிடும்போது அது ஒரு செகண்ட் மாதிரி தான். இல்லையா? நீங்க ஜஸ்ட் இறைவனை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. இறைவன் கொடுக்கிற ஞானத்தை கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இப்ப அந்த 4 துளி விழுந்தது. அதனால அந்த 4 துளி விழுந்த இடங்களில் கும்பமேளா கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு கதை வரும். சக்தி பீடங்கள். சத்தி அப்படின்னு ஒரு பிறவி பார்வதி எடுப்பாங்க. அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து சிவனை பிடிக்காது. அதையும் மீறி இவங்க வந்து சிவனை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்க அப்பாவுக்கு ஏன் சிவனை பிடிக்காதுன்னா அவர் விஷ்ணு பக்தர். இல்ல இப்ப நடக்கிற விஷயம் தான் இதெல்லாம். அப்ப அவங்க சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது கதைப்படி ஏதோ ஒரு யாகம் வளர்ப்பாரு. அங்க இவங்கள கூப்பிட மாட்டாங்க அவங்க அப்பா. சரி எங்க அப்பா மகளை எதுக்கு கூப்பிடணும்? அது என் வீடு தானே, நான் போறேன் வாங்க போலான்னு. போகாத சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம்ன்றாரு. சரின்ட்டு தனியா இவங்களே போயிடுறாங்க. அங்க போனோடனே உன்னை யார் இங்க கூப்பிட்டான்ட்டு அவங்க அப்பா கேட்பாரு. ஏன் என் புருஷனை கூப்பிடலன்ட்டு அவ கேட்பா. அவனெல்லாம் யார் கூப்பிடுவா? சுடுகாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படி இப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே கோபம் வந்து என் புருஷனை நீங்க அவமதிச்சிட்டீங்க அப்படின்ட்டு போய் அவர் வளர்க்குற யாகத்திலே போய் விழுந்து இறந்துருவாங்க. அப்ப சிவனுக்கு தெரிஞ்சு வரார். வந்து அவங்கள தோல்ல போட்டு ஆடுறார். ருத்ர தாண்டவம் ஆடுறார். சோ அவர் ஆடும் பொழுது அவருடைய அந்த கோபம் தணியணும்ட்டு எல்லாரும் மகாவிஷ்ணுகிட்ட சொல்லுவாங்க. மகாவிஷ்ணு ஸ்வதஷ்ண சக்கரத்தினால பார்வதி தேவி உடம்ப கட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு ஒரு அங்கமா கட்டாய் கட்டாய் விழுந்து கடைசியில எதுக்கு ஆடுறோன்றதே அவர் மறந்து நின்னுட்டாரு அப்படின்னு அந்த கதை. அப்ப அந்த ஒவ்வொரு அங்கமும் எங்கெங்க விழுந்ததோ அதுதான் சக்தி பீடங்கள். அப்படி அது ஒரு கதை இருக்கு. சோ மொத்தத்துல என்னன்னா இதெல்லாம் பக்திக்கான ஒரு காரணம். ஒரு கதை, ஒரு காரணம். நிஜத்தில் அப்படி நடக்கல. ஆனா நிஜத்தில் என்ன தெரியுமா நடந்தது? இப்ப இந்த ஞானத்தை சிவபெருமான் கொடுக்கிறாருல்ல. இங்க நீங்க இறைவனை நினைக்கிறீங்க. ஒரு மனைவி கணவனையே அல்லது ஒரு காதலனையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால அந்த பார்வதி தேவிகள் நாம தான். கடவுள் ஒருத்தர் தான். சிவன் ஒருத்தர் தான். பார்வதி தான் அதிகம். சோ இதேதான் அங்க ராமர் சீதையை கடத்திட்டு போனதுன்றது நாம தான் சீதைகள். ராமர் ஒருவர் தான். அந்த ராமர்ன்றது இங்க சிவனைத்தான் குறிக்குது. திரேதாயுக ராமர் கிடையாது. அப்ப இறைவன் நினைவிலே இருக்க இருக்க அவருடைய அதாவது இத்தனை பேர் அவருடைய மனைவியா இருக்கிறோம் அப்படின்னா அதுல யாரு பக்காவான மனைவியா இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறாங்க. காமம் இல்லாமல், கோபம் இல்லாமல், உடல்ன்ற உணர்வே இல்லாம யார் இருக்கிறாங்க? அவங்கதான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும். அதுதான் ஸ்ரீ நாராயணன் பதவி. சோ இப்ப இறைவன் கொடுக்கிற ஞானத்தை வைத்துத்தான் நாராயணனே உருவாகிறார், சொர்க்கமே உருவாகுது. அங்க கதையில அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப கடவுள்கிட்ட இந்த ஞானத்தை எடுக்கிறோம் இல்லையா? ஞான கடல் கிட்ட எடுத்து ஞான மேகமாகி இதை மழையாக எல்லா இடத்துலயும் பொழிகிறோம். அதாவது ஞானத்தை கொடுக்கிறோம். சோ இந்த வீடியோ கூட ஒரு விதத்துல மழை பொழிகிற மாதிரிதான். அதுல எப்படி காட்டுவாங்க அப்படின்னா அந்த துளி விழற இடமெல்லாம் பசுமை ஆயிடுச்சு அப்படின்னு காட்டுவாங்க. இவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா அந்த மாதிரி இடத்துல போய் முக்கிட்டு வந்தாங்கன்னா சகல செல்வங்களும் இவர்கள் பெறுவார்கள். அது உண்மைதான். ஆனா அங்க மூழ்கினா கிடையாது. இறைவனுடைய ஞானத்தை அடைவதன் மூலமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வெல்கிறோம். ஏன்னா இதனாலதான் அனைத்தையும் இழந்தோம்.
இப்ப வென்றுட்டீங்கன்னா, உண்மையிலே வென்றுட்டீங்களான்னு உங்களுக்கு சோதனை வைக்கப்படும். காமத்தை தூண்டக்கூடிய விஷயத்துக்கு பஞ்சம் கிடையாது கலியுகத்துல. கோபத்தை தூண்டுறதுக்கும் சரி, பற்று பேராசை அகங்காரத்தை தூண்டுறதுக்கும் சரி. எது நடந்தாலும் ஓம் சாந்தியா இருக்கிறீங்களா? ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா அமைதி. அமைதியா இருக்கிறீங்களா? ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி. என்னுடைய அப்பா அமைதியின் கடல். ஆனா வேதத்துல எழுதுன மாரி அப்படியே சிவன் கோபமா இருந்தார். அதெல்லாம் கடவுளுடைய குணமே கிடையாது. இந்து மதத்துல இப்படி எழுதுனதுடைய வெளிப்பாடு தான் பைபிள், குரான்ல எல்லாம் கடவுள் கொலை பண்ண சொன்னாரு, அது இதுன்னு போட்டிருக்கிறது. இங்க வர விஷயம் தான். இங்க கோபமா சிவனை காட்டுறாங்கல்ல. ஆனா அது கடவுளுடைய குணம் கிடையாது. நிந்தனை தான் பண்ணியிருக்கிறாங்க. சோ கடவுள் இந்த ஞானத்தை உங்க மனதை சாந்தப்படுத்தும். அப்ப யோசிச்சு பாருங்களா, அகங்காரத்தினால இழக்கிறாரு இல்லையா? அப்ப அகங்காரம் நீங்கினா தானே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இத சாப்பிடுறதுனால எப்படி கிடைக்கும்? அமிர்தத்தை சாப்பிடுறதுனால என்ன கிடைக்கும்? சோ இங்க அமிர்தம்ன்றது இந்த ஞானம் தான். ஞான அமிர்தம். எதுக்காக? நமக்குள்ள இருக்கக்கூடிய காமம்ன்ற விஷயம், கோபம்ன்ற விஷயம், பற்றுன்ற விஷயம், பேராசை, அகங்காரம்ன்ற விஷயத்தை வெளியேற்றக்கூடிய அமிர்தம் இது. சோ இந்த விஷயத்தை தான் சிவன் சாப்பிட்டு அப்படியே நீலகண்டன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத குடுத்துடுங்க என்கிட்டன்றாரு. அவரு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அதாவது கேட்கிறாரு. எதுக்கு அத நீ வச்சுக்கிட்டு இருக்கிற? அத விட்டுரு அப்படிங்கிறத அப்படி கேட்கிறாரு. சோ அப்ப ஞான கடல கடையிறதுன்னா, இறைவன் கொடுக்கிற ஞானம் இருக்குது இல்லையா? அதுதான் கடல். கடல் கிட்ட இருக்கிற ஞானம். அதை சிந்தனை பண்றதுதான் கடையிறது. கடைய கடைய நமக்கு ஒரு ஆனந்தம் வரும் பாருங்க. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட்டுருவீங்க. அப்ப அந்த காமம், கோபம் எல்லாம் போய் அதுக்கு பதிலாக அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, சக்தி இந்த நிலை வரும். இதுதான் சொர்க்கத்தில் தேவையான நிலை. சோ அந்த நிலையை நாம் அடையிறோம். எல்லார்கிட்டயும் கொடுக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா, ராஜஸ்தான்ல ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. மதுபன், மவுண்ட் அபுன்ட்டு. அங்க கடவுள் பேசுறாரு. அங்கிருந்து ஞானத்தை கேட்கிறாங்க. நெறைய இடத்துக்கு போய் சொன்னாங்க. இப்ப இன்டர்நெட்லாம் வேற வந்துருச்சு. சோ அப்படி சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி இப்ப உலகம் ஃபுல்லா பிரம்மகுமாரி இயக்கம் இருக்குது. கடவுள் நேரடியாக நடத்துறது. மனிதர்கள் விஷயம் கிடையாது. மனிதர்கள் விஷயம்னா உடம்புக்குள்ளேயே இருக்குது. உடம்புக்குள்ளேயே ஒரு கும்பமேளா இருக்குது. இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. உடம்பே நீ கிடையாதுன்றதுதான் கடவுளுடைய ஞானம். இல்லையா? ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாதுன்னு ஏன் கீதையில சொல்றாங்க. ஆத்மாவை பற்றிய ஞானம் தான் சொல்றாங்க. அதுதான் ஆன்மீகமே. சோ அந்த ஆத்மாவின் ஞானத்தை நாம எல்லோருக்கும் கொடுக்கிறது தான் அங்க ஒரு ஒரு துளி விழுந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்குது. அதே மாதிரி சக்தி பீடம். அப்ப சக்தி பீடமும் அப்படித்தான். ஞானத்தின் துளிகள் தான். ஏன்னா உடம்பு அருந்து விழுதுன்னா என்ன அர்த்தம்னா, உடல் உணர்வை விடுவது தானே இந்த ஞானம். இல்லையா? சோ அத அப்படி காட்டிட்டாங்க. சுதர்ஷ்ண சக்கரத்தின் மூலமாக சுதர்ஷ்ண சக்கரம்ன்றது இதுதான் இந்த சக்கரம். கால சக்கரம். நான் தேவதையாக இருந்த கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து நானே சத்திரியனாக, வைசியனாக, இப்ப சூத்திரனாக ஆகிட்டேன். இப்ப இப்ப பிராமணன் ஆகிறேன். பிராமணன்னா இறைவன் யார் உடம்புல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறாரோ அவருக்கு பேர் பிரம்மா. அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்பவர்கள் பிரம்மா, குமார், குமாரிகள் இவர்கள் தான் உண்மையான பிராமண வர்ணம். ஜாதி கிடையாது. வர்ணம்னா கலர். கடவுள்கிட்ட ஞானத்தை கேட்டு அவருடைய கலரே நம்முடைய கலராக, அதாவது அவருடைய குணமே நம்முடைய குணமாக மாறுது. இதுதான் பைபிள்ல தன் சுவாசத்தை கொடுத்து ஆதாமை எழுப்பினார் அப்படின்னு வரும். அது என்னன்னா குணத்தை அவங்க சுவாசம்ட்டாங்க, இங்க கலருன்ட்டாங்க. அந்த கடவுளுடைய குணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஃபுல்லா போனோடனே அசுரர்களாவே மாறிடுறோம். அப்ப அசுரர்களாக மாறும்போதுதான் நம்ம இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிறோம். அதனால்தான் அசுரர்கள் தான் தவம் செய்யற மாதிரி காட்டப்பட்டு இருக்கும் எல்லா புராண கதையிலுமே. அப்ப அசுரர்களுக்குத்தான் இந்த ஞானம். இதை கொடுப்பது யாரு? இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் கொடுக்கிறாங்க. அவர்களும் அதுக்கு முன்னாடி அசுரர்களா இருந்தவங்க தான். சோ கொடுத்து 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 யாரெல்லாம் இந்த ஞானத்தை எடுத்து ஃபாலோவும் பண்றாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு வந்துடுறாங்க. உதாசீனப்படுத்துறவங்களோ அல்லது எடுத்தும் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னும் போது, அதாவது இத கேட்கவே இல்லைன்னா சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. பட் கேட்கறாங்க. ஆனா அவ்வளவா ஃபாலோ பண்ணல அப்படின்னா சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மா வந்துருவாங்க. பட் கடைசி ஒரு பிறவி, 2 பிறவி அந்த மாதிரி எடுப்பாங்க. ஆரம்பத்துல இருந்தே சொர்க்கத்தை அனுபவிச்சுக்கிறது தானே சுகம். 2500 வருஷம் அனுபவிக்கிறது எப்படியோ, வெறும் 200 வருஷம் அனுபவிக்கிறது எப்படி? இல்லையா? சோ இதுதான் உண்மையிலே அந்த கும்பமேளா. எத்தனை பேர் அதுல பாருங்க, முதல்ல நாகு சாது இந்த மாதிரி சாதுக்கள் தான் போய் குளிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல இந்த ஞானத்தை நாம எடுத்து பிராமணர்கள் ஆகிறோம். இந்த பிராமணர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் இந்த ஞானத்தை. யார் எடுக்கிறாங்களோ அவங்க பிராமணர்கள். சோ முதல்ல கொஞ்சம் பேர் எடுக்கிறாங்க, பிறகு மற்றவர்களுக்கு கொடுக்குறாங்க. மற்றபடி அந்த தண்ணியில எத்தனை பேர் குளிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அது அழுக்காதான் ஆக போகுது. இல்லையா? இந்த ஞானத்துல மூழ்க மூழ்க தான் உங்க குணம் மாறும்.
இல்லையா? சோ அந்த குணம் மாறிடுச்சு அப்படின்னா, எந்த மதம் வேணாலும் எடுத்து பாருங்க. விபச்சாரம் தப்பு, கொலை பண்றது தப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த குணம் வந்துருச்சு. அந்த குணத்தை நீ விடணும். எப்படி விடணும்னு சொல்லல. அதைத்தான் கடவுள் சொல்றார். உடல்ன்ற உணர்வு வந்து தான் இந்த குணம்லாம் வந்துச்சு. அந்த உடல்ன்ற உணர்வை விடணும். அதற்கான சக்தி உனக்கு இல்ல. என் நினைவுல மூழ்க மூழ்க அந்த சக்தி வரும். எந்த அளவுக்கு லாஜிக்கலாக சொல்லப்படுது பாரு. இல்லையா? இதை விட்டுட்டு மெக்காவுக்கு போனா சொர்க்கத்துக்கு போக முடியும். கும்பமேளாவுக்கு போனா சொர்க்கத்துக்கு போக முடியும். ஜெருசலத்துக்கு போனா சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படிங்கிறதுலே உங்களுக்கு திருப்தியா ஆயிட்டீங்கன்னா, நாம ஒண்ணும் பண்ண முடியாது. அது பக்தி மார்க்கம். ஆனா இப்ப கடவுள் வந்து சொல்றாரு. நீங்களே தான் முடிவு பண்ணணும். எது உண்மையா இருக்கும்? எது உண்மையிலே கடவுளுடைய ஞானமா இருக்கும்? எதன் மூலம் முக்தி அடைய முடியும்? அப்ப இங்க இருக்கிற பற்றெல்லாம் விட்டா தான் நீங்க மேல போக முடியும். பற்றோட நீங்க இந்த உடலை விட்டு உயிர் பிரியுதுன்னா, இங்கேயே பேயா சுத்தும். இல்லன்னா மறுபடியும் மறுஜென்மம் எடுத்துரும். அப்ப இங்க இருக்கிற எதையுமே நீ நினைக்காமல் இறைவனையும், நாம போற சொர்க்கத்தையும் நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆத்மால தான் மனம் புத்தி இருக்கு. எதை நினைக்குதோ அங்க போயிடும். அப்ப இங்க இருக்கிற எதையும் நினைக்க கூடாதுன்றதுக்காக தான் பற்ற விட சொல்றார். குடும்பத்தை விட சொல்லல. குடும்பத்துல இருந்துகிட்டே இல்லையா? நீங்க காட்டுல போய் இருக்கிறீங்க. உயிர் பிரியும் போது அப்படி ஒரு பொண்ணு அப்படி கிராஸ் ஆகி போகுது. எத்தனை அகோரிகள் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. அப்ப என்ன ஆகுது? மனம் சலனம் ஆகுது. எங்க போனாலும் பிரதர் இது ஒரு கதை வரும் பிரதர். ம். எப்படின்னா ஒரு முனிவர் தான் முனிவர் வந்துட்டு முக்தி அடையணும்னு சொல்லிட்டு காட்டுல இருப்பாங்களாம். கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு மான் குட்டி அவரை சுத்திட்டே இருந்துச்சாமா. ம். அவருக்கு வந்துட்டு டெய்லியுமே வந்து வந்து அவரை பார்த்துட்டு போகுமா. ம். அவர் கரெக்டா இறக்குற நாள் ம். அன்னைக்கு வந்துட்டு எங்கடா அந்த மான் குட்டி வரலையேன்னு நினைச்சாலும் அப்பா அவர் உயிர் போயிடுச்சான். முடிஞ்சு சோ போச்சு. அடுத்த பிறவி பிறந்தாராம். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சோ அதுக்குதான் எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க இறைவன் நினைவிலே இருக்கணும். இது நீங்க தண்ணியில மூழ்கினா இந்த ஞானம் கிடைச்சிடுமா? பட்டு போயிடுமா? அங்க போயிட்டு மறுபடியும் இன்னொரு வீட்டுக்கு தானே டவுட் வரப்போறீங்க. பிரதர் எனக்கு. ம். இன்னொரு டவுட் பிரதர். அந்த கதையிலே பாருங்க, தேவர்கள் வந்துட்டு சாகவே கூடாது. நான் என்றென்னைக்கும் இளமையா இதே மாதிரியே சந்தோஷமா இருக்கணும்னு தான் அமிர்தத்தை கிடையறாங்க. அந்த அமிர்தத்துல 4 துளி விழுந்த இடத்தைதான் இப்ப மேலான்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இவங்க வந்துட்டு மரணமே வேணாம் அப்படின்னு நான் என்றென்றைக்கும் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைஞ்ச அமிர்தத்தை விழுந்த ஒரு துளி அந்த இடத்துல போய் எழுந்தோம்னா எப்படி முக்தி கிடைக்கும்? அவங்களும் மரணமே இல்லாம தானே என்றென்னைக்கும் வாழதானே முடியும். இது எவ்வளவு முரண்பாடா இருக்கு. தேவர்கள் வந்துட்டு இந்த அமிர்தத்தை நான் குடிச்சேன் அப்படின்னா என்றென்றைக்கும் நான் இளமையா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர்கள் முக்தி கிடைக்கணும்னு மூழ்கி எழுந்திருக்கிறாங்க. கரெக்ட். முரண்பாடு இருக்குது இல்ல. அப்ப அவங்களுக்கே தெரியல. சோ அந்த மரணமில்லா பெருவாழ்வுன்றது சொர்க்கம். சொர்க்கத்துல இறக்க மாட்டாங்களான்னா இறப்பாங்க. ஆனா ஆத்மான்ற உணர்வுல இருக்கிறதுனால எந்த நோய் எதுவுமே இருக்காது. 150 வருடம் ஆயுள் இருக்கும். உடலுக்கு தான் மரணம் இல்லையா? உடல் உணர்வே இருக்காது. பற்றும் இருக்காது. அதனால அது துக்கமான அனுபவமா இருக்காது. அப்ப ஆனந்தமா கொண்டாடுவாங்க. நம்ம வீட்டுல ஒரு தாத்தா பாட்டி இறக்குறாங்கன்னா ஆனந்தமா கொண்டாடுவாங்க. ஏன்னா புது உடம்பு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்ல அவங்களுக்கு காட்சியே கிடைக்கும். அடுத்தது என்ன உடம்பு கிடைக்குதுன்ட்டு. அதனால அங்க துக்கமே இருக்காது. இங்க உடம்புன்னு நினைக்கும் போதுதான் அந்த மரணம் வருது. மற்றபடி ஆத்மா எப்பவுமே இருக்கதான் போகுது. சோ இதுதான் அமரலோகம்னு சொல்லப்படுது. அதாவது மரணம் இல்லாத உலகம், சொர்க்கம். இது மரணலோகம். அதுலயும் இப்ப எப்ப வேணாலும் மரணம் வர்ற மாதிரி இருக்குது. இல்ல ஒரு எல்கேஜி குழந்தை இறக்குறது அப்படி ஸ்லைட்டா அடிச்சாலே இறக்குற அளவுக்கு இப்ப அந்த அளவுக்கு சக்தி எல்லாம் கிடையாது யாருக்குமே. சோ இப்ப இறைவனை பிடிங்க. உங்க குழந்தையா இருந்தாலும் இல்ல குழந்தைகளையும் நம்மளால அப்ப நீங்க இறைவன் நினைவிலேயே அந்த குழந்தை இருந்துச்சுன்னா அது கடவுளுடைய பொறுப்பு. நாம கவலைப்பட தேவையில்ல. குழந்தையிலிருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருக்குமே இப்ப இறைவன் நினைவு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு என்ன வயசுன்றது முக்கியம் இல்ல. உலக அழிவு நெருங்கிடுச்சுன்றதுதான் முக்கியம். இல்லையா? கடைசி 100 வருடம் வர்றாரு. ஆல்ரெடி 80 வருஷம் முடிஞ்சிச்சு. 82 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்குது. சாரி 88 வருஷமே முடிஞ்சிச்சு. சோ இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மியான வருடம் தான் இருக்குது. சோ அதுக்குள்ள நீங்க முயற்சி செய்து அனைத்தையும் மறக்கணும். அதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அப்ப இறைவன் நினைவிலே அவரோடவே வாழணும். அந்த முரளி கேட்க அதே சிந்தனையில இருக்கதான் அது உங்களுக்கு சாத்தியமாகும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர்.